நீங்கள் பார்க்குறீங்க இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேணும். அதற்காக மதுரை 6 ஏடிஜே நீதிபதி சிபிஐ நீதிபதியும் நான் இந்த இதெல்லாம் காமிச்சிருக்கேன். எதுக்குன்னா இது எல்லாருக்குமே தெரியும் என்பதை காமிப்பதற்காக இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேண்டும். இந்த அதிபரை பிடிச்சி போயிருக்காங்க. இவரை விடுதலை செய்ய வேண்டும் அமெரிக்கா. என்ன ஜெயபாண்டி இதை இப்படி போடுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதாவது பிரபாகரனை ஈழத்தில் பிரபாகரன் அவரை தீவிரவாதின்னு அறிவிச்சிங்க. அவரை க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த இயக்கத்தவே அழிச்சாச்சு. எத்தனை நாடு சேர்ந்து. அதனால் யார் வல்லரசு நாடு, யார் பெரிய ஆள் அப்படி என்று போர்க்களத்தில் வயதானவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம நடத்தக்கூடாது. இப்போ நீங்கள் 2 பேர் நாங்கள் பெரிய பெரிய ஆயுதத்தை வச்சுருக்கோம்னு காமிக்கிறீங்க, ரைட்டு. உங்கள் நாட்டில் ஒரு மாநிலம் முழுவதும் உங்களால் படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? ஆயுதத்தை தூக்கி சண்டை போட போகக்கூடியவர்கள், அதாவது ஏன்டா அவனை கைது பண்ண அவனை விடுதலை செய்யணும்னு சொல்லலாம். அதுக்கு வேண்டிய சட்ட ரூல்ஸ் எடுங்க. நான் போர் நடத்த போகிறேன், 3வது உலக போர் வரப்போகுது அப்படின்லாம் அறிவளர்ச்சி இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. ஒரு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு சொல்லி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு நீதிபதி 6 ஏடிஜே நீதிபதிக்கு செருப்பு மாலை போட்டிருக்கேன். எதுக்காக செருப்பு மாலை போட்டேன்னா, இந்த வீடியோ போடும்போது இதற்கு முன்னாடி எல்லா வீடியோவும் நான் போட்டு தான் இருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேணும். 2024 தேர்தல் நடத்தக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவரை ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவரை பொய் பிரச்சாரம், போதை கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லி போதை மருந்து கடத்தினார்னு சொல்லி குண்டுக்கட்டாக வீட்டில் படுத்து கிடந்தவரை கைது பண்ணிட்டு போனாங்க. அப்படி கைது பண்ணிட்டு போகிறவங்க ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இந்திய அரசு பார்வைக்கு எல்லோரும் சொன்னாங்க, ஜெயபாண்டி நீ நேராக போய் நீதிமன்றத்தில் கேஸ் போட வேண்டியதானே, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு. அப்படி இண்டிவிஜுவலாக கேஸ் போட்டால் செல்லாது. என் மேல் கேஸ் போடட்டும்னு நான் என்ன சொன்னேன், உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் 3 நாள், கேஸ் போடலை. சால மறியல் பண்ணேன், கேஸ் போடலை. 4 மாசி வீதியும் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, இந்தியா பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு, சக்கரம் பொருத்தப்பட்டு 8க்கு 5 ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக 2 பக்கம் அச்சடித்து வண்டி மாதிரி செஞ்சு அஹிம்சாபுரம் 7வது தெருவிலேருந்து செல்லூர் காவல் நிலையம் வழியாக மதுரை 4 மாசி வீதியிலையும் ஊர்வலம் போயிட்டு வந்தேன். அதற்கும் கைது பண்ணலை. அதே ஃப்ளெக்ஸ் பேனரை வச்சு ரயில் மறியல் பண்ணேன், ரயில்வே பாலத்தை தோண்டி. அதற்கும் வழக்கு பதிவு செய்யவில்லை. அதனால தான் மதுரை கலெக்டரை அற நிறுவனமாக ஆபாச வீடியோ போட்டேன். அப்பயே அதன் மேல் வழக்கு பதிவு செய்யவில்லை. 17/5/2024 அன்று என்னைய கைது பண்ணாங்க. அந்த ஆபாச வீடியோ போட்ட அந்த வீடியோ யூடியூப்பெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. என்னையா இந்த வல்லரசு நாடுகள் எதுக்கு போட்டிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன செய்யுது, எண்ணெய் கப்பலை பிடுங்கி நான் மலிவான ரேட்டு கொடுக்க போகிறேன்றாரு. இங்கிட்டு ஒரு பக்கம் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுதத்தை காமிச்சு மக்களை மிரட்டுறதை காட்டிலையும், இந்த ஆயுதத்தை காட்டக்கூடிய துணிவீரமாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உண்மையில் டெக்னாலஜியை வச்சு சண்டை போடக்கூடிய அளவுக்கு வலு இருக்குது என்றால், டெக்னாலஜி ரீதியில் ஓட்டு போடுற மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். அதற்கு எல்லா நாட்டு
சார்பில் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டின் விஞ்ஞானி ஒருவர் கலந்து கொள்ள வேண்டும். நேரடி ஒளிபரப்பில் அந்த 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்த இவிஎம் மிஷின் பதில் சொல்லிட்டாங்கன்னா இவங்க உண்மையிலே டெக்னாலஜி பொருள்களையும் தெரியும், டெக்னாலஜியுடைய இவிஎம் மிஷினுடைய டெக்னாலஜியும் தெரியும். இந்த பொதுமக்களை, டெக்னாலஜி தெரியாத பொதுமக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றம் நடந்து கொண்டிருக்குது. அதற்கு இந்த மாதிரி ஆயுதத்தை தூக்கி ஏண்டா பொதுமக்களை ஏண்டா ஏமாத்துற, பொதுமக்களை ஓட்டு போட சொல்லி மிஷின் மூலமாக ஓட்டை திருடலாமா அப்படின்னு அந்த நாடை எச்சரிக்கவோ கண்டிக்கவோ இந்த நாடுகள் ஆயுதத்தை பயன்படுத்தலை. ஒரு டெக்னாலஜியும் தெரியாதவனை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றி லஞ்சம் கொடுத்தோம், பொருள்களை கொடுத்து ஓட்டை வாங்கணும் அப்படின்னா இது ஒரு தேச விரோத குற்ற செயல் நடந்து கொண்டிருக்கும்போது நாங்கள் உலக போர் நடத்துகிறோம்னா இது அயோக்கியத்தனம். ஐக்கிய நாட்டு சபை இருப்பது உண்மை என்றால் ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கிறவன் இந்தியாவில் இருக்கான்ல, உறுப்பினராக இருக்கான்ல இந்தியாவில் இருக்கிறவன், அவன் வந்து கேட்கலாம், என்னையா ஜெயபாண்டி இந்த மிஷினில் எப்படியா ஓட்டு திருட்டு செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். நேரடி ஒளிபரப்பு பண்ணியா அப்படின்னு யாராலும் ஒரு நாடு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு இனத்தை சார்ந்தோ ஒரு நாட்டை சார்ந்தோ இல்லை. இந்த இவிஎம் மிஷினை எத்தனை நாடு பயன்படுத்துதோ அத்தனை நாட்டுடைய மக்களுக்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த குரலை எழுப்பியிருக்கேன். இந்த குரல் எல்லா நாட்டுடைய விஞ்ஞானிகளுக்கும் ஒரு புதிய அனுபவம், புதிய அறிவியல் எல்லாமே கிடைக்கும். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் சதாம் ஹுசேன்லேருந்து எல்லா விதத்தையும் தீவிரவாதியாக உருவாக்கியிருக்காங்க. பில்லாடனை தீவிரவாதியாக உருவாக்குனாங்க. அப்புறம் பார்த்தா விடுதலை புலிகளை தீவிரவாதியாக உருவாக்குனாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, முன்கூட்டியாகவே ஒரு ஆளை கெட்ட ஆளை ஆக்கணும்னா அதற்காகவே விளம்பரம் செய்கிறாங்க. அது மாதிரி ஒரு அதிபரை ஒரு நாட்டுக்குள்ளே வந்து தூக்குவது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இதை நியாயப்படுத்தக்கூடாது. அவரை விடுதலை செய்யணும். இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னை வந்து வீட்டில் வந்து எவனுமே கைது பண்ணலை. என்னுடைய யூடியூப் ஆதாரத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சைபர் கிரைம், மதுரையில் இருக்கிற சைபர் கிரைம், ஜெயபாண்டி எங்கே இருக்க, இந்த மாதிரி ஆபாச வீடியோ மதுரை கலெக்டர் அசிங்கமாக போட்டிருக்கேன், இந்த நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லு, ஃபோனு கூட பண்ண கிடையாது. இப்படிப்பட்ட பிராத்தல் வேலைகள், கைது நடவடிக்கை, அயோக்கியத்தனை இந்த இந்தியாவில் ஏன் நடந்துச்சுன்னா இப்படி வெளி நாட்டுக்கு நாடு ஆட்சி ஆளக்கூடியவனவே இப்படி கைது பண்ணும்போது தான் அந்த சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தி தான் என்னையும் கைது பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன், 75 நாளைக்குள்ளே எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி 75 நாளைக்குள்ளே இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்த இருக்கிறேன். 1லேருந்து 12 முடிச்சுக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு சம்பளம், ஃபீஸு கிடையாது, படிக்கிற ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி அந்த 10லேருந்து 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி 75 நாளைக்குள்ள நான் கொடுக்கலன்னா 6ATJ நீதிமன்றத்துக்கு நான் 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுற முடியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எந்த நாடாவதும் படிக்கிறவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுங்க, நீங்கள் வல்லரசு நாடுன்னு ஏற்றுக்கலாம், அந்த நாடு நியாயம் பேசுதுன்னு ஏற்றுக்கலாம். இந்த இவிஎம் மிஷினில் போட்டியில் கலந்துக்குங்க. இல்லையா உங்கள் நாட்டில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, முடியுமென்றால் ஜெயபாண்டிக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும்ன்றது தான் இந்த வீடியோவை பதிவு செஞ்சு நீதிபதியோட அட்டாச்சோடு போடுறேன். நன்றி, வணக்கம்.